இந்த கரண்ட் இயர் அதை கிளிக் பண்ணிங்க, ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கங்க. ஐடிஆர் வந்து நம்ம வந்து ஐடிஆர் 1, ஸோ ஐடிஆர் 1 கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிடுங்க. ப்ரொசீட் பண்ணும்போது லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து taxable இன்கம் இஸ் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து ஃபஸ்ட் டைம் என்ட்ரி பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் எல்லாமே வீட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் போடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தால் இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. 3 ஆப்ஷன் தான் அதில் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணணும். என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதில் வந்து ஸ்டேட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை போட்டுங்க. அப்போ இது வந்து நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னா பிஃபோர் டியூ டேட் முன்னாடி நம்ம என்ட்ரி பண்ணுறோமா, இது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கும். இருந்தாலும் ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்களாக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமெனா ஓல்டாக கேட்குறாங்க. நம்ம வந்து ஓல்டு தான் இப்போ யூஸ் பண்ணுறோம், ஸோ அதனால் நோ கொடுத்துருங்க. இங்கே வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ரீஃபண்டுக்கு இதை நீங்கள் ஆன் பண்ணியிருந்தா தான் ரீஃபண்ட் வரும், ஸோ அதனால் ஆன் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டோட்டல் கிராஸ் இன்கம் இது கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். இதை நீங்கள் வந்து படித்து நீங்கள் கொடுத்து அமௌண்ட் போட்டாலும் சரி, இல்லை டேரெக்டாக கண்டினியூ கொடுத்தாலும் சரி. ஏன்னா இதில் வந்து என்னென்னா அடுத்து என்ட்ரி பண்ணுறணும், அதனால் அங்கே ஒரு எடிட் பண்ணுவோம். ஸோ அதனால் இது தேவையில்லை. இதை விட்டுட்டு நம்ம டேரெக்டாக இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அதை கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கும், அது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிடுங்க. எடிட் கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து உங்களோட டோட்டல் சேலரி போட்டுங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு போடுறேன். இது நம்ம டோட்டல் கிராஸ் சேலரி போடுறோம். போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஹச்ஆர்ஏ கழிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நேச்சர் ஆஃப் எக்ஸம்ஷன் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி 13A நீங்கள் 13 கிளிக் பண்ணாலே வந்து ஹவுஸ் ரெண்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து எவ்வளோ நீங்கள் காட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்குங்க. போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டினீங்களோ ஒரு வருஷத்துக்கு அதை போட்டுருங்க. போட்டு உங்களுடைய டிடக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இது பாருங்க. இப்போ வந்து என்னென்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதை ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து செல்ஃபாக ஆக்குபைடாக எதில் காட்ட போகிறீங்க. இப்போ வந்து ஆக்குபைடில் நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னா அது ஆக்குபைடில் வந்துடும். ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் borrowed கேபிட்டல் இல்லைங்களா, உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ கட்டினீங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டினீங்க 2 லட்சம் கட்டலாம். அதிகபட்சம் 2 லட்சம் போட்டு நீங்கள் ஆடு கொடுத்துருங்க. ஸோ ஆடு கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஹச்ஆர் இந்த இது கழிஞ்சிரும். ஹவுசிங் அலவன்ஸ் வந்து அமௌண்ட்டு இதில் நீங்கள் கழிச்சிக்கலாம். எனக்கு தேவையில்லை, அதனால் நான் சும்மா உங்களுக்காக போட்டு காமிச்சேன். ஓகே, இதை நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் டிடக்ஷன் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணாலே போதும். இப்போ வந்து நம்மளுக்கு மெயினாக 80cc 80D தான் வரும். ஸோ 80cc வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன்றதை நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 80cc D இருக்குது, தேவைப்படுறவங்க ஃபில் பண்ணிக்கங்க. 80D வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், அதை நீங்கள் எஸ் மட்டும் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது எஜுகேஷனல் லோனு இந்த மாதிரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் எது இருந்தாலும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்குங்க. சேவ் கொடுத்துட்டு
சேவ் கொடுத்து இந்த மாதிரி வரும். இப்போ 80D வந்து நம்ம இதை கிளிக் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சாங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுருங்க. சீனியர் சிட்டிசன் இருந்தால் எஸ் ஆர்னும். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களோட டிடெக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் பெய்டு. இப்போ டேக்ஸ் பெய்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு சேலரி பிடிச்சிருந்தா இந்த இடத்துல ஒரு டிடிஎஸ் சைடில் எவ்வளோ சேலரி பிடிச்சாங்க, எவ்வளோ சேலரி வந்திருக்குன்றது வரும். நீங்கள் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சாங்க என்னன்றது. இது வந்து அதர் தென் டிடிஎஸ், உங்க வந்து பேங்க்கில் கட்டியிருக்கோம், அதனால் அதனுடைய வந்து டிடிஎஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வேளை நீங்கள் செல்ஃபாக போய் ஆன்லைனில் இல்லையோ பேங்க்லேயோ பேமெண்ட் பண்ணியிருந்தீங்களாக்கும் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும். ஒரு ஃபார்ம் 16 போட்டிருந்தா அவங்க ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் ஆட் போட்டு ஆட் அனதர் கொடுத்து இதில் உங்கள் பிஎஸ்ஆர் கோட், சீரியல் நம்பர், டேட்டு, அமௌண்ட் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிடணும். எனக்கு தேவையில்லை, நான் போடலை. சரி, இது 3 கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களாங்க உங்களுக்கு ஓவர். டேக்ஸ் வந்து இவ்வளோ தான் பே பண்ணியிருக்கோம், எனக்கு டிடிஎஸ் வந்து தான் இருக்குது. ஸோ அதனால் நான் கண்டுக்கல. ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா டேக்ஸ் ஃபைலில் போயிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க, அது நல்லது. அடுத்து வந்து டேக்ஸ் பேயல் லியபிலிட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு, எவ்வளோ டிடெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ சேவிங்ஸ் வந்திருக்கு, எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்திருக்கு, என்ட்ரி எதுவும் மிஸ்ஸிங் இல்லை. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சுது. நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம், ப்ரொசீட் கொடுத்துருங்க. ரீஃபண்ட் அமௌண்ட்டு தான் வருது, ஸோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கட்டம் கிளிக் பண்ணுங்கள். இதை மட்டும் கிளிக் பண்ணினாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ப்ரிவியூ கொடுங்க. இது ஒரு ஐடிஆர் ஃபார்ம் வந்துருச்சு. இந்த ஐடிஆர் ஃபார்ம் வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எல்லாமே கரெக்டாக இருந்தால் கண்டினியூ கொடுத்துருங்க. வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல். நான் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எரர் வரும், அது என்ன எரர்னு பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறணும். ஸோ ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன். மோஸ்ட் ஆஃப் வந்து ஆன்லைன் ரெக்கமெண்டட் பெட்ரு. ஸோ இ வெரிஃபை கொடுத்துருங்க. இ வெரிஃபை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரி பண்ணால் ஓவர். அவ்வளோதாங்க வரும், வேறு எதுவும் இருக்காது. நீங்கள் பண்ணிட்டீங்களாங்க உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். இப்போ வந்து பாருங்கள், ஐ வுட் லைக் யூஸ் வெரிஃபை யூஸிங் ஓடிபி மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர். இதை வந்து ஓகே பண்ணிடலாம். எந்த ஆதார் நம்பர் போட்டிருக்கீங்களோ அதில் இருக்கிற மொபைல் நம்பர் தான் வரும். ஸோ ஜெனரேட் பண்ணி